Hi friends, I am Dr. Dhandapani, MDC Coimbatore. ஸோ ஃபியூச்சரில் மெக்கானிக்கல் எப்படி இருக்கும்? இது எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய கொஷனாக இருக்குது. நிறைய இப்போ கரண்ட் ட்ரெண்டில் பார்த்தீங்க அப்படின்னா யாருமே மெக்கானிக்கல் ஃபீல்டு எடுக்கிறது இல்லை. எல்லாருமே மெக்கானிக்கல் விட்டு தெரிச்சு ஓடுறாங்க. என்ன ரீசன்? அதிகமான சம்பளம் கிடைக்கிறது இல்லை. வேலை வாய்ப்புகள் அதையும் மீறி கிடைச்சாலும் சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. எல்லாம் ஒயிட் கலர் ஜாபாக இல்லை. எங்கே போனாலும் ஒர்க் பண்ணுற போது க்ரீஸ் ஆகுது. இது கிரவுண்ட் லெவல்ல ஒர்க் பண்ண வேண்டியதா இருக்குது, மெஷின்ல ஒர்க் பண்ண வேண்டியதா இருக்குது, சட்டையெல்லாம் அழுக்காயிருது. அதே மாதிரி ஷிஃப்ட் பேசிஸ்ல ஒர்க் பண்ண வேண்டியதா இருக்குது. இந்த மாதிரி எல்லாருமே ஒரு ஒரு குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. அதனால ஏன் அந்த மாதிரி போய் ஒர்க் பண்ணிட்டு இருக்கணும்? இன்னைக்கு அதர் செக்டார்ல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, நல்ல சேலரி கொடுக்குறாங்க, பெட்டர் நாங்க அங்க போய்க்கிறோமே, கம்ஃபர்டபுளாகவும் இருந்துக்கலாமே அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்றாங்க. நான் இதை ரெண்டு விதமா பாக்குறேன், ரெண்டு விதமா பிரிக்கிறேன். எப்படின்னா, நான் மெக்கானிக்கல் டொமைன், மெக்கானிக்கல் டொமைன் இது ரெண்டா பிரிச்சுக்கோங்க. மெக்கானிக்கல் டொமைன் நீங்க இன்ட்ரெஸ்டடா நீங்க சூஸ் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா யூ ஸ்டிக் ஆன் இட். மெக்கானிக்கலே தரவா இருங்க. மெக்கானிக்கல் ரிலேட்டடா என்ன நல்லா லேர்ன் பண்ணிக்க முடியுமோ அதை லேர்ன் பண்ணிக்கோங்க. இதோட ஃபியூச்சர் ஸ்கோப் என்ன இருக்குது, இதோட பெனிஃபிட்ஸ் என்ன இருக்குதுங்கிறது நான் அப்புறம் சொல்றேன். நான் மெக்கானிக்கல் நீங்க போயிட்டீங்க அப்படின்னா யூ ப்ளீஸ் லீவ் இட். நான் மெக்கானிக்கல் அப்படிங்கிறது டோட்டலி டிஃப்ரெண்ட். அது சர்க்யூட் பிரான்ச் ரிலேட்டடான செக்டாரா இருக்கலாம், ஐடி செக்டாரா இருக்கலாம். தட் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். எப்பவுமே இது கம்பேரிசன் வச்சுட்டு எல்லாம் நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்ம லைஃப்ல சர்வே பண்ண முடியாது. இந்த கம்பேரிசன் அப்படிங்கிறது வேண்டாம். எஸ், நான் ஒரு காரை தயாரிக்கணும், ஒரு கார் டிசைன் இன்ஜினியர் ஆகணும், ஒரு டூ வீலர் டிசைன் இன்ஜினியர். ஏன்னா நிறைய பேருக்கு ரொம்ப பேஷன் இருக்கும். ஒரு கார் டிசைன் பண்ணும், ஒரு டூ வீலர் டிசைன் பண்ணும், ஒரு வெஹிக்கிள் டிசைன் பண்ணும், ஒரு மெஷின் டிசைன் பண்ணும், ஒரு ஸ்ட்ரக்சர் டிசைன் பண்ணும். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டடா இருப்பாங்க. மெக்கானிக்கல் ஃபீல்டுக்குன்னே அது ஒரு பேஷன். பிகாஸ் அதனாலதான் எப்பவுமே எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க படிச்ச காலத்துல இருந்தே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மெக்கானிக்கல் இஸ் ஆல்வேஸ் அ கிரீன் ஃபீல்டு அப்படிம்பாங்க. விச் மீன் தட் இன்னைக்கும் நான் சொல்றேன், மெக்கானிக்கல் கிரீன் ஃபீல்டு தான். இன்னொரு டொமைனுடைய டிமாண்ட் அதிகமா இருக்கு அப்படிங்கிறதுனால மெக்கானிக்கல் கீழே போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் இல்லை. இன்னைக்கு நீங்க எந்த ப்ராடக்ட் வேணாலும் எடுத்துக்கோங்க, எனி ப்ராடக்ட். ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியருடைய ரோல் இல்லைன்னா, ஒரு ப்ரொடக்ஷன் இன்ஜினியருடைய ரோல் இல்லைன்னா, ஸோ எந்த ப்ராடக்டை நம்ம தயாரிக்கிறதா இருந்தாலும் கண்டிப்பா ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியருடைய ரோல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ப்ரொடக்ஷனா இருக்கலாம், டிசைனா இருக்கலாம், குவாலிட்டியா இருக்கலாம், இன்ஸ்பெக்ஷனா இருக்கலாம், டெஸ்டிங்கா இருக்கலாம், சர்வீசிங் ஆஸ்பெக்ட்ல இருக்கலாம், மார்க்கெட்டிங் ஆஸ்பெக்ட்ல இருக்கலாம். எதுவா இருந்தாலும் ஒரு பொருளை தயாரிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா மெக்கானிக்கல் இன்ஜினியருடைய ரோல் இருக்கும். அதனாலதான் எல்லாருமே என்ன சொல்றோம் அப்படின்னா, மெக்கானிக்கல் இட் இஸ் ஆல்வேஸ் கிரீன் ஃபீல்டு அப்படின்னு நம்ம சொல்றோம். சரி, இதெல்லாம் ஓகே தான். ஃபியூச்சர்ல மெக்கானிக்கல் ஃபீல்டு என்ன ஆகும், எந்த சூழல்ல போய் நிற்கும் அப்படின்னு இதை பார்ப்போம். லைக் மெக்கானிக்கல்ல நிறைய டொமைன்ஸ் இருக்குது. ஆட்டோமொபைல், ஆட்டோமோட்டிவ்ல நிறைய டைம் சொல்லியிருக்கேன். பைப்பிங் இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், வெஹிக்கிள் இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், அப்பார்ட் ஃப்ரம் திஸ் மெஷினரி டெவலப்மெண்ட், ப்ராடக்ட் டெவலப்மெண்ட், இந்த இண்டஸ்ட்ரீஸா இருக்கட்டும், எலக்ட்ரானிக் காம்பனன்ட் டிசைன் பண்றதா இருக்கட்டும், ரீசெண்டா வந்திருக்கக்கூடிய இவி டிசைன் அண்ட் டெவலப்மெண்டா இருக்கட்டும், சோலார் எனர்ஜி பேஸ்டான எனர்ஜி செக்டாரா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே இன்னைக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியருடைய ரோல் இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகே, ஃபியூச்சர்ல எப்படி ஒரு வெறும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மட்டும் படிச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம சர்வை பண்ணிட முடியுமா? தெர் இஸ் அ பிக் கொஸ்டின். கரெக்ட், எல்லாருமே கேட்கறதா. நான் என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெக்கானிக்கல் ஃபீல்டு அப்படிங்கிறது எல்லா டொமைன்லயும் இருக்குது. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை பத்தி நிறைய பேசுறோம். அடுத்தது மெஷின் லேர்னிங் நம்ம பேசிட்டு இருந்தோம். இப்போ நெக்ஸ்ட் இன்னொன்னு கூட வரப்போகுது, குவாண்டம் ஏஐ அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதெல்லாம் டெக்னாலஜி அடுத்தடுத்து வளர்ந்துட்டே இருக்குது. அப்படி டெக்னாலஜி வளர்ந்தாலும் மெக்கானிக்கல் ஃபீல்டுக்குள்ள இந்த டெக்னாலஜியை இன்கார்பரேட் பண்றோம். தட்ஸ் ஆல். ஈவி இருக்கு, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆல்ரெடி வெஹிக்கிள் நம்ம கிட்ட இருக்கு, பக்காவா நம்ம டிசைன் பண்ணி வச்சிருக்கோம். வீல் பேஸ், வீல் ட்ராக் எல்லாமே டிசைட் பண்ணி வச்சுட்டு, இப்படிதான் ஒரு ஸ்ட்ரக்சரல் இருக்கணும், இப்படிதான் ஒரு வெஹிக்கிள் இருக்கணும், இப்படிதான் கார் இருக்கணும் முடிவு பண்ணி வச்சிருக்கிறோம். யூ ஜஸ்ட் ரீப்ளேஸ் the powertrain, that's all. அப்ப பவர் ட்ரெயின் யூனிட்ல அப்படியே எக்ஸிஸ்டிங் பவர் ட்ரெயின் அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு ஈவினுடைய பவர் ட்ரெயின் நம்ம இன்கார்பரேட் பண்றோம். வேற எதுவுமே மாற போறது இல்லை. ஆனாலும் மெக்கானிக்கல்னுடைய டெவலப்மெண்ட் வந்துட்டே தானே இருக்கு, அப்டேட் ஆகிட்டே தானே இருக்கு. ஸோ அதனால என்னைக்குமே மெக்கானிக்கல் ஃபீல்டு கீழே போயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லவே கூடாது, சொல்ல மாட்டோம். பிகாஸ் தட் மச் டிமாண்ட் இஸ் தேர். அப்ப அந்த டிமாண்ட் இருக்குதுன்னா நம்ம எந்த ஸ்கில்ல டெவலப் பண்ணி ரெடியா வச்சுட்டோம் அப்படின்னா
ஃபியூச்சர்ல வந்து சர்வே பண்ணிக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நிறைய அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸா இருக்கட்டும் அல்லது வந்து அஃபிலியேட்டடு இன்ஸ்டிடியூஷன்ஸா இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே வந்து சிலபஸ் வந்து இப்ப நிறைய ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. அதுல வந்து இன்டகிரேட்டட் சிலபஸ் நிறைய கொண்டு வந்திருக்கிறாங்க. அது மெக்கட்ரானிக்ஸாவும் இருக்கலாம், எலக்ட்ரானிக்ஸ் பேஸ்டு சப்ஜெக்டா இருக்கலாம், எலக்ட்ரிக்கல் பேஸ்டு சப்ஜெக்டா இருக்கலாம், கம்ப்யூட்டர் பேஸ்டு சப்ஜெக்டா இருக்கலாம், லைக் பைத்தான், மெஷின் லேர்னிங், எதுவா வேணாலும் இருக்கட்டும். நீங்க ஒரு கோர் மெக்கானிக்கல் படிச்சிருக்கிறீங்க, கோர் மெக்கானிக்கல் படிக்க போறீங்க, அல்லது கோர் மெக்கானிக்கல் ஆல்ரெடி படிச்சிட்டீங்க அப்படின்னா, எஸ், தட் இஸ் அ பேஸ். இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க எந்த டொமைனை சூஸ் பண்றீங்க, எந்த ஃபீல்டை சூஸ் பண்றீங்க அப்படிங்கறத பொறுத்து தான் இருக்கு. சப்போஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், இப்போ இன்னைக்கு வந்து அதுல அவ்வளோ டிமாண்ட் இருக்குது. ஏன் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உதாரணத்துக்கு கை கால் உடஞ்சு போச்சு, எலும்பு முறிஞ்சு போச்சு, டக்குன்னு நம்ம ஏதோ ஒரு மெட்டீரியலை வந்து உள்ள வச்சு இது பண்ணிடுறாங்க இல்லையா, ஆப்ரேஷன் பண்ணி ரெடி பண்ணிடுறாங்க இல்லையா, அந்த மெட்டீரியல் வந்து யார் தயாரிக்கிறா, அந்த மெட்டீரியல் எங்கிருந்து வந்துச்சு, என்னென்ன காம்போசிஷன் இருக்கு, அந்த மெட்டீரியல் புது மெட்டீரியல் தான் உருவாக்கி இருக்கோம். அந்த புது மெட்டீரியல் வந்து எப்படி உருவாக்கும், இது யாரோட ரோலு, கண்டிப்பா மெக்கானிக்கல் இன்ஜினியரோட ரோல். ஈவன் சில டைம் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த மெட்டீரியல் இப்பெல்லாம் வந்து நம்ம ஒரு கை உடஞ்சிருச்சுன்னா உள்ள வந்து ஒரு பிளேட்டே வைக்கிறாங்க அப்படின்னா, அந்த பிளேட்டை திரும்ப எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை, அதுவே டிசால்வ் ஆயிக்கு உள்ள. ஸோ அந்த அளவுக்கு எல்லாம் டெக்னாலஜி வளர்ந்துட்டு இருக்கு. இதை நம்ம வந்து மெடிக்கல் ஃபீல்டுல மெக்கானிக்கல் இன்ஜினியரோட ரோல் இருக்கு. ஆப்ரேஷன்ஸ் பண்றாங்க, ஆப்ரேஷன்ஸ் பண்றதுக்கு வந்து ரோபோட் யூஸ் பண்றாங்க. அந்த ரோபோட்ல வந்து மல்டிபிள் பார்ட்ஸ் இருக்குது. அது எல்லா பார்ட்டும் யாரு தயாரிக்கிறாங்க, மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ். ஒரு ரோபோ டிசைன் பண்றது யாரு, மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ். அந்த ரோபோக்கு ப்ரோக்ராமிங் கொடுக்கறது யாரு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர்ஸ். அதுக்கு சென்சார்ஸோ சிக்னல்ஸோ இப்படிதான் கம்யூனிகேட் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது யாரு, எலக்ட்ரானிக்ஸோட ரோல். அப்போ ஒரு ப்ராடக்டை வந்து நம்ம சொசைட்டில வந்து வெளியில கொண்டு வர்றோம் அப்படின்னா, put together a combination of mechanical engineer, electrical engineer, electronics engineer, computer science engineer, இவங்களுடைய ஓவரால் அவுட்புட் தான் அந்த ப்ராடக்ட். ஸோ ஃபியூச்சர்ல வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து அடுத்த ஃபீல்டும் நம்ம தெரிஞ்சிருக்கணும். வெறும் மெக்கானிக்கல் மட்டுமே இல்லாம மெக்கானிக்கல் தாண்டி ஆட்டோமேஷன் என்ன, ஆட்டோமேஷன் என்னென்ன விஷயங்கள் வருது, அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ்ல என்னென்ன விஷயத்தை இன்கார்பரேட் பண்றாங்க மெக்கானிக்கல், இந்த ஸ்கில்லும் நம்ம கண்டிப்பா அப்டேட் பண்ணி ஆகணும். ஃபியூச்சர்ல 2025க்கு மேல, அதாவது 2030 எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7% மேல இப்ப எக்ஸிஸ்டிங் இருக்கிறத விட டிமாண்ட் அதிகமாகும். ஸோ இது வந்து ஆர்டிக்கல்ல நான் ஒரு ஆர்டிக்கல்ல படிச்சது வச்சு நான் சொல்றேன். ஏன் டிமாண்ட் அதிகமாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா இடத்துலையுமே ப்ரோக்ராமிங் மட்டுமே நம்ம பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா ப்ராடக்ட் வெளியில வராது. அந்த ப்ராடக்ட் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு கமெண்ட் கொடுக்குறவங்க தான் வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணியோ சென்சார் யூஸ் பண்ணியோ பண்றாங்க. பட் ப்ராடக்ட் அப்படிங்கிறது வந்து கம்ப்ளீட்லி விச் இஸ் கம்ஸ் அண்டர் மெக்கானிக்கல் டொமைன். இதுல நிறைய பிரிவுகள் பிரிச்சுக்கலாம், ஆட்டோமொபைல், ஆட்டோமோட்டிவ், அந்த மாதிரி நிறைய பிரிவுகள் பிரிச்சுக்கலாம், ரோபோட்டிக்ஸ், இண்டஸ்ட்ரியல் டெக்னாலஜி, இந்த மாதிரி எவ்வளவு பிரிச்சுக்கலாம். பட் அதை பத்தி நமக்கு பிரச்சனையே கிடையாது. அல்டிமேட் மெக்கானிக்கலுக்கு வந்து there is a lot of scope, there is a lot of opportunities, நிறைய டிமாண்ட் இன்னைக்கும் இருந்துட்டு இருக்கு. அதுக்கான ஸ்கில்ல வந்து வளர்த்துக்கல அப்படின்னா நம்ம சொல்லிட்டே இருப்போம், மெக்கானிக்கல் வந்து வேஸ்ட், மெக்கானிக்கல் வேஸ்ட், மெக்கானிக்கல்ல ஜாப் போக முடியாது, மெக்கானிக்கல்ல ஜாப் கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிறதுலாம் தயவு செஞ்சு அப்படி யாரும் நினைக்க வேண்டாம். ஸ்கோப் ஆர் பிளண்டி. நீங்க உங்க ஸ்கில்ல என்ரிச் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த லெவல் ஈஸியா போகும். இன்னொரு பக்கம் ஒரு ட்ரெண்ட் போயிட்டே இருக்கு, என்ன அப்படின்னா மெக்கானிக்கல் படிச்சா சேலரி அதிகமாகாது, மற்ற ஃபீல்டுக்கு போயிட்டா சேலரி அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிறது. ஒரிஜினலா அப்படி கிடையவே கிடையாது. எந்த இடத்துல உங்க ஸ்கில்ல என்ரிச் பண்ணிக்கிறீங்களோ அந்த ஸ்கில்லுக்கு தகுந்த மாதிரி டெஃபினட்டா சேலரி ரைஸ் ஆகுது. சார் 15,000 தான் கொடுக்குறாங்க சார், 18,000 தான் கொடுக்குறாங்க சார், 20,000 தான் கொடுக்குறாங்க சார் அப்படின்னா எஸ் ஓகே, அப்சல்யூட்லி. ஒரு 6 months நீங்க ஒரு 1 year ஒர்க் பண்றீங்க, அந்த 1 yearக்கான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வந்துருது இல்லையா, அங்கேயே உங்களுக்கான இன்கிரிமெண்ட் கிடைக்கும் இல்லையா. அடுத்த கம்பெனி பாருங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. உங்க ஸ்கில்லுக்கு வந்து எங்க அந்த ஒரு பொருளாதார வளர்ச்சிக்கான ஒரு பிளேஸ் இருக்குதோ அந்த அந்த இடத்துக்கு நம்ம போயிட்டே இருக்க வேண்டியது தானே. ஏன் வந்து ஒரே இடத்துல ஸ்ட்ரிக்டா உட்காரணும்? அட் த சேம் டைம் கம்மியான சம்பளமா இருந்தாலும் ஸ்கில்ல வளர்த்து ஸ்கில்ல வந்து நம்ம அப்டேட் பண்ண வரைக்கும் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிறத தவிர்த்துருங்க. அப்பதான் முழுமையான ஸ்கில் என்ரிச் பண்ணிட்டு இன்னொரு இடம் போற போது ஹையஸ்ட் சேலரி வந்து நம்ம அட்டைன் பண்ண முடியும். திஸ் இஸ் ஹவ் பிரசன்ட் சினாரியோ இட் இஸ் ஹேப்பனிங். ஸோ ஃபியூச்சர்ல வந்து எல்லாமே ஆட்டோமேட்டடா வந்துடும். எல்லாமே வந்து மல்டிபிள் டொமைன் ஆர் மல்டிபிள் இன்ஜினியரிங் இன்வால்வ் ஆனா மட்டும்தான் ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம
எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ பியூர் மெக்கானிக்கல் மட்டுமே படிக்காத இந்த ஸ்கில் வந்து எந்த ஒரு ஃபீல்டை நீங்க சூஸ் பண்றீங்க அப்படிங்கிறத பொறுத்து அதுக்கு தகுந்தமான ஸ்கில்லை நீங்க அப்டேட் பண்ணிட்டீங்கன்னாவோ அல்லது அந்த ஸ்கில்லை நீங்க வந்து கோர்ஸ் முடிச்சுட்டு டிகிரி கோர்ஸ் முடிச்சுட்டு வந்து வளர்த்துக்கிட்டாலும் சரி அல்லது டிகிரி படிக்கவே இந்த ஸ்கில் எல்லாம் நீங்க அப்டேட் பண்ணிட்டீங்களா சரி, டெஃபினெட்லி வில் கெட் அ வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி அவுட் சைட். தேர் இஸ் அ லாட் ஆஃப் ஃபியூச்சர் ஸ்கோப் இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்.